வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வகுப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிஜி எக்ஸாம், அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஹெச்ஜி எக்ஸாம், இந்த 3 எக்ஸாமுக்கு சேர்த்து முக்கியமான சயின்ஸ் கேள்விகள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். அதாவது அறிவியல் வினாக்களை பார்த்துட்டு வரோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பகுதி போட்டிருந்தேன். ஸோ இது நிறைய பேர் பார்த்துருவீங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தார், நீங்கள் வந்து தொடர்ந்து சயின்ஸ் கொஸ்டின் போடுங்க, எங்களுக்கு தேவைப்படுன்னு சொல்லி பண்ணியிருந்தார். ஸோ ஒருத்தருக்காக மட்டும் இல்லை பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுத இருக்கிற அனைத்து ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்தே பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ போட்டுரும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 50 கேள்விகளை கொடுத்துட்டு வரேன். அந்த வகையில் பார்த்திங்கன்னா முதல் பகுதியாக ஒரு 50 கேள்விகள் போட்டிருந்தேன். அதை பார்த்திங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 51லேருந்து அடுத்த 50 கேள்விகளை பார்க்கலாம். வாங்க கொஸ்டின்களை போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சதும் பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்குவாங்க. 51வது கேள்வி பார்க்கணும். ஓகேவா, அந்த இருக்குது பாருங்கள். பேட்டரியை கண்டுபிடித்தவர் யார்? அதாவது பேட்டரி, அதாவது மின்கலம்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அதை கண்டுபிடித்தவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அலெக்சாண்ட்ரோ வோல்டோ அப்படிங்கிறதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்டரி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவர் முதலாக. ஓகேவா, ஸோ அதனாலே பார்த்திங்க அப்படின்னா இவர் கண்டுபிடிச்ச முதல் பேட்டரிக்கு வோல்டா மின்கலம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? 52. முன்னும் பின்னும் நகரும் இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஈஸியாக நீங்கள் வந்து கெஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் எடுத்துக்கோங்க. முன்னும் பின்னும் அப்படிதானா? ஸோ நீங்கள் தானாகவே ஆடினாலும் சரி, இல்லை ஒரு நபர் ஆட்டி விட்டாலும் சரி, முன்னும் பின்னுமாக இருக்கக்கூடிய இயக்கம் பார்த்திங்க அப்படின்னா அலைவு இயக்கம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஊஞ்சல், அடுத்து பார்த்திங்கன்னா தனி ஊசல், எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அலைவு இயக்கம். ஓகேவா, என்ன இயக்கம்? அலைவு இயக்கம். நெக்ஸ்ட் கேள்வி. எலக்ட்ரான்கள் எளிதில் நகர முடியாத ஒரு பொருள் இன்சுலேட்டர். அதுதான் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்கள் பார்த்திங்கன்னா எளிதில் நகர முடியாது. ஸோ இன்னொரு பொருளை எடுத்தாலும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அது நகர்ந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா மின்சாரம் அப்படிங்கிறது பாயும். முக்கிய மின்சார பொருட்கள் பொறுத்த வரைக்கும். 54வது கேள்வி. மின் கம்பிகளை உருவாக்க உலோகங்கள் ஏன் பயனுள்ளதாக இருக்கும்? ஏன்னா உலோகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கடத்திகள்னு சொல்லலாம். உதாரணமாக சொல்லப்போனால் செம்பு கம்பி எடுத்துக்கோங்க. அதான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ஒயர். அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளி, மிகச்சிறந்த ஒரு மின் கடத்தியாக பார்த்திங்கன்னா வெள்ளி அப்படிங்கிறது செயல்படும். ஆனால் வெள்ளியோட விலை அதிகமாக இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒயர்களில் காப்பரை பயன்படுத்திட்டு வரோம். ஸோ உலோகங்கள் பார்த்திங்க அப்படின்னா மின்சாரத்தை எளிதில் கடத்தக்கூடியவை. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த மின் கம்பிகள், அதாவது ஒயரை உருவாக்குவதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து உலோகங்கள் பயன்படுத்துகிறோம். நம்ம வீட்டு பக்கத்தில் போஸ்ட் இருக்குன்னு பாருங்கள், அதில் பார்த்திங்க அப்படின்னா அதில் அலுமினியம் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருப்பாங்க. அலுமினியம் அப்படிங்கிறது ஒரு உலோகம், அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா மின்சாரத்தை கடத்தும். அது பார்த்திங்க அப்படின்னா விலை குறைந்தது தான். ஏன்னா உங்களுக்கு வீட்டு ஒயர்னு கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா செம்பு கம்பி வாங்கி நீங்கள் வந்து விலை அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து குறைவான பகுதிகளுக்கு தான் பார்த்திங்கன்னா ஒயரிங் பண்ணுவீங்க. ஆனால் மின்சாரம், தமிழ்நாடு மின்சார வாரியம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்கும். அதனால் அவங்க வந்து செம்பு கம்பி அப்படிங்கிறத பயன்படுத்த முடியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா அலுமினியம் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா. அடுத்து 55வது கேள்வி. ஒரு பொருள் 2 வினாடிகளில் 10 மீட்டர் பயணித்தால் அதன் சராசரி வேகம் டேஸ் ஆகும். ஸோ ஒரு பொருள் 2 வினாடியில், அதாவது 2 செகண்டில் 10 மீட்டர் போகுதான். ஸோ அப்போது உங்களுக்கு வந்து ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா என்னது? தொலைவு ஈக்குவல் டு வேகம் இன்டு நேரம் அப்படிங்கிறது ஃபார்முலா தான். ஓகேவா, வேகம் கண்டுபிடிக்கவா இருக்கட்டும், இல்லை தொலைவு கண்டுபிடிக்க, எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். இது நீங்கள் மாற்றி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேகம் நேரம் கண்டுபிடிச்சிக்கலாம், அவ்வளோதான். ஸோ ஒரு பொருள் 2 வினாடிகளில் 10 மீட்டர் பயணித்தால் அதன் சராசரி வேகம் கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 10 மீட்டர் அப்படிங்கிறது தொலைவு கொடுத்துருக்காங்க. நான் தொலைவு ஈக்குவல் டு 10 மீட்டர், தொலைவு நேரம் போட்டேன், தொலைவுக்கு நேரம் 10 மீட்டர் போட்டேன். ஸோ தொலைவு ஈக்குவல் டு வேகம் நமக்கு தெரியுமா? வேகம் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ வேகத்தை கொஸ்டின் மார்க்காக வச்சுக்கோங்க, எக்ஸாக வச்சுக்கோங்க, இல்லை கொஸ்டின் மார்க் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. அடுத்து வினாடிகள் கொடுத்துருக்காங்க. நேரம் அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஸோ பெருக்கல் நேரம்ங்கிறது என்னது? 2 வினாடிகள். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா மீட்டர் பை செகண்ட் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கும். நீங்கள் அப்படியே போட்டு செஞ்சுக்கலாம். ஒருவேளை இந்த மீட்டர் பை செகண்ட் இருக்க இடத்துல இந்த மீட்டருக்கு பதிலாக, அதாவது இது 10 மீட்டருக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு வேளை 10 கிலோமீட்டருக்கு கொடுத்தா நீங்கள் வந்து மீட்டரை மாற்றி கட்டணும். ஓகே, அதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. 5/18 18/5 சொல்லி ஒரு உண்டு. அதன் தனியாக வகுப்பில் பார்க்கலாம். ஸோ இப்போ தொலைவு கொடுத்துட்டாங்க 10 மீட்ரு, வேகம் தெரியுமா? தெரியாது. நேரம் கொடுத்தாங்க 2 மீட்ரு. இப்போ நம்மளுக்கு தேவை இந்த பகுதி, அப்படி தான் அந்த எக்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ எக்ஸுங்கிறது கண்டுபிடிக்கிறதுனால இந்த 2 அப்படிங்கிறத இங்கே கொண்டு வருவோம். ஓகேவா, ஸோ இங்கே ஏற்கனவே 10 இருக்குது. இந்த 2 பெருக்கில் இருக்கும்போது இங்கே வரும்போது 2ஆக மாறும். ஸோ நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1 2 I 2 10. ஸோ 5 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இந்த 5ங்கிறது தான் பார்த்திங்கன்னா அந்த பொருள் கடந்த வேகம், பொருளுடைய வேகம், சராசரி வேகம் எவ்வளவு? 5 மீட்டர் பை செகண்ட். ஸோ சிம்பிள் தான். தொலைவு ஈக்குவல் டு வேகம் என்ற இந்த ஃபார்முலா வச்சாலே போதும். உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து ஃபார்முலா மாற்றிக்கிடணும், அவ்வளோதான். ஓகேவா. அடுத்து வெப்பநிலையின் அலகு என்ன? கெல்வின். ஓகேவா, ஸோ கெல்வின்ங்கிறது வெப்பநிலையின் அலகு. ஆனால் வெப்பத்தின் அலகுனா ஜூல் அப்படிங்கிறது வரும். ஓகேவா, அது போனால் நம்ம வகுப்பில் நம்ம பார்த்துருந்தோம், அது டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். 57வது கேள்வி.
வேகமான அலைவுகள் டேஸ் என குறிப்பிடப்படுகின்றன. அதிர்வுகள். ஸோ மிக வேகமான அதிர்வுகள் உங்களுக்கு பல பைய அசைஞ்சிச்சு அப்படின்னா அது பார்த்திங்கன்னா அலைவு இயக்கம். எடுத்துக்காட்டு ஊஞ்சல். இதே இந்த ஊஞ்சலை ஒரு கண்ணில் கணக்க முடியாத ஒரு வேகத்தில் நீங்கள் ஆட்டினீங்க அப்படின்னா அது வந்து அதிர்வாக மாறிடும். அப்படின்னா ஸோ உதாரணமாக சொல்லும்போது ஒரு கம்பி எடுத்துக்கோங்க, நல்ல ஸ்ட்ரெயிட்டாக கம்பி எடுத்துக்கோங்க, அதை நீங்கள் வேகமாக அப்படி இழுத்துட்டு விட்டீங்க அப்படின்னா அது வேகமாக ஆடும். அது பார்த்திங்கன்னா அதிர்வு. 58வது கேள்வி. நேரத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாற்றம் ஏற்பட்டால் அது டேஸ் எனப்படும். நேரத்தை பொறுத்து ஒரு பொருள் நிலை மாற்றம். இப்போ அதாவது ஒரு பஸ் எடுத்துக்கோங்க. பஸ்ஸு பார்த்திங்கன்னா 10 மணிக்கு எங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்குது. ஒரு 11 மணிக்கு பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு எங்கே போயிடுச்சு. ஓகேவா? இதுதான் பார்த்திங்கன்னா பொருளினுடைய என்னன்னு கேட்குறாங்க. இயக்கம். ஸோ இயக்கத்தினால தான் அந்த வேகத்தை நேரத்தை பொறுத்து மாறுபடுது. அப்படின்னா ஸோ இயக்கம் இல்லைனா நேரம் அங்கேயே தான் இருக்கும். அப்படி தான் மாற்றங்கள் ஏற்படாது. இப்போ 10 மணிக்கு இருக்க பஸ்ஸு ஓய்வு நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அங்கேயே தான் இருக்கும். ஓகேவா? 11 மணி ஆனாலும் சரி 12 மணி ஆனாலும் சரி அங்கேயே தான் இருக்கும். ஒருவேளை அந்த நேரத்தை பொறுத்து மாறுபட்டால் அதுதான் என்னது இயக்கம். இயக்கத்தினால தான் மாறுபட முடியும். அப்படி தான். ஸோ 11 மணிக்கு இப்போ சென்னையில் இருக்க பஸ்ஸு மறுநாள் காலையில் 11 மணிக்கு பார்த்திங்கன்னா எங்கேயோ போகுது. இப்போ கன்னியாகுமரி அல்லது தென்காசி திருநெல்வேலி எங்கேயோ வருது அப்படின்னா ஸோ அது இயக்கத்தினால தான் அங்கே வரும். அப்படி தானே. ஸோ அந்த டயத்துக்கு ஏற்றாப்பில் இயக்கத்தினால அது மாறுபட்டால் தான் அது வந்து இயக்கம் எனப்படும். ஓகேவா? அடுத்து 59வது கேள்வி. வெப்பத்தின் எஸ்ஐ அலகு என்ன? முன்னாடி பார்த்தாச்சு ஜூல். ஓகேவா? வெப்பநிலையின் எஸ்ஐ அலகுனா கெல்வின், வெப்பத்தின் எஸ்ஐ அலகுனா ஜூல். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கணும், மறந்துடக்கூடாது. 60. பருப்பொருட்கள் அனைத்தும் எதனால் ஆனது? மூலக்கூறுகளால் ஆனது. அப்படி தானே. ஸோ மூலக்கூறுகள் தான் ஆனது தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பருப்பொருள். அந்த மூலக்கூறு எதனால் ஆனது பார்த்திங்கன்னா பல அணுக்களால் ஆனது பார்த்திங்கன்னா மூலக்கூறுகள். 61வது கேள்வி. போஸ் ஐன்ஸ்டீன் நிலை எப்போது உறுதி செய்யப்பட்டது? 1995. ஸோ இந்த போஸ் ஐன்ஸ்டீன் நிலை எப்படி பார்த்திங்க அப்படின்னா 5வது பொருட்களின் 4வது நிலைன்னு சொல்லுவாங்க. அப்படி தானே. என்னது? திரவ, திட, அடுத்து பார்த்திங்கன்னா வாயு. இந்த 3 நிலையை நம்ம படிச்சிருப்போம். 4வது நிலை தான் பார்த்திங்கன்னா இந்த போஸ் ஐன்ஸ்டீன் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருப்பாங்க. எப்போ? 1995 பார்த்திங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. பொருட்களின் 4வது நிலைன்னு கேட்டால் தான் என்னது போஸ் ஐன்ஸ்டீன் நிலை ஆகும். 5வது நிலை ஒன்று உண்டு நினைக்கிறேன். ஸோ அது என்னென்னு எனக்கு தெரியல. ஓகே, ஃபுல்லரின்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபுல்லரின்னு சொல்லுவாங்க பொருட்களின் 5வது நிலை. ஸோ இப்போ 4வது நிலை கேட்டால் போஸ் ஐன்ஸ்டீன் நிலை எப்போ உறுதி செய்யப்பட்டது? 1995. 62வது கேள்வி. ஒரு துளி நீரில் எவ்வளவு நீர் துகள்கள் உள்ளன? கிட்டத்தட்ட 10⁻21 அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நீர்த்துளியில் நீர்த்துகள்கள் இருக்குது. ஓகே, இது அணு அந்த டைப்பில் வரும்போது இது வரும் 10⁻21. பொது கரைப்பான் எனப்படுவது எது? ஸோ பொது கரைப்பான் எனப்படுவது பார்த்திங்கன்னா நீர். ஸோ நீர் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பெரும்பாலான பொருட்கள் பார்த்திங்கன்னா நீரில் கரைஞ்சிடும். எடுத்துக்காட்டு உப்பு, சர்க்கரை, அடுத்து பார்த்திங்கன்னா அமில கார உப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நீரில் கரைஞ்சிரும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொது கரைப்பான் அல்லது சர்வ கரைப்பான் அப்படிங்கிற பேர்லேயே பார்த்திங்கன்னா நீர் அப்படிங்கிறது அழைக்கப்படும். அடுத்த கேள்வி. கடும் குளிர் முறையில் எந்திரங்களின் பயன்பாடு நிலை? போஸ் ஐன்ஸ்டீன் சொன்னோம் இல்லையா. பொருட்களின் 5வது நிலையை பார்த்திங்க அப்படின்னா வாயுவும் இருக்காது, திரவமும் இருக்காது, திடமும் இருக்காது. ஓகே, ஒரு மாறல் நிலையில் இருக்கக்கூடிய தான் பார்த்திங்கன்னா போஸ் ஐன்ஸ்டீன் முறை. இது பார்த்திங்கன்னா பொருட்களின் 4வது நிலை எனப்படும். அடுத்து 65. காய் கனியாதல், தாவரம் வளர்தல் என்ன வகையான மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா விரும்பத்தக்க மாற்றங்கள். இப்போ காயாக இருக்குது, நீங்கள் வந்து ஒரு பழம் காய் இருக்குது. இப்போ காய் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட மாட்டீங்க. அப்படி தான். ஸோ வாழைப்பழம் இருக்குது, வாழைப்பழம் காயாக இருந்தால் நீங்கள் சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்க. இதே பழமாக இருந்தால் நீங்கள் சாப்பிடுவீங்க. அப்படி தான். ஸோ அது விரும்பத்தக்க ஒரு மாற்றம். அதாவது அப்படி இருக்குது, இப்படி மாறினா தான் அதை நான் விரும்புவோம் அப்படின்னா அதுதான் இது விரும்பத்தக்க மாற்றம். அடுத்து தாவரம் வளர்தல். இப்போ உதாரணம் நீங்கள் வந்து ஒரு தென்னை மரம் வச்சுருக்கீங்க, அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமா? அது வளர்ந்து தேங்காய் காய்ச்சி உங்களுக்கு இளநீர் தந்தால் தான் நீங்கள் வந்து என்னது அதை விரும்புவீங்க. ஸோ அதனால் அது என்னது விரும்பத்தக்க மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு என்னலாம்? காய் கனியாதல், தாவரம் வளர்தல். 66வது கேள்வி. பருப்பொருட்கள் எத்தனை வகைப்படும்? 2. இனம் சரியாக தெரியல எனக்கு. ஓகேவா? பருப்பொருட்கள். அடுத்து 67வது கேள்வி. இரும்பு துருப்பிடித்தல் என்பது என்ன? வேதியியல் மாற்றம். அப்படி தான். ஸோ ஏன்னா அதில் வேதியியல் மாற்றம்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும். முதல்ல வேதியியல் மாற்றத்தில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிகழும். அப்படின்னா ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறும். அது பார்த்திங்கன்னா இயல்பு நிலைக்கு மறுபடியும் திரும்ப முடியாது. இது முதல் கூற்று. அடுத்து பார்த்திங்கன்னா அதில் வந்து வெப்பம், அடுத்து பார்த்திங்கன்னா ஒலி, சவுண்டு அண்டு வெளிச்சம், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உருவாகக்கூடும். இதுதான் பார்த்திங்கன்னா வேதியியல் மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு. அப்போ இரும்பு துருப்பிடித்தல் எப்படி? ஸோ நீங்கள் ஒரு ஆணி எடுத்துக்கோங்க, நல்ல ஆணி எடுத்துக்கோங்க. அது ஒரு மரப்பலகை அடித்து வச்சுட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து பாருங்கள், அந்த ஆணி அப்படி இருக்குமா? இருக்காது. அந்த ஆணியில் துருப்பிடிச்சு பார்த்திங்கன்னா அந்த ஆணி கெட்டு போயிடும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த ஆணி மறுபடியும் திரும்ப முடியுமா? புது ஆணியாக திரும்ப முடியாது. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா அதில் வந்து என்ன உருவாயிருக்கும்? தூசு அந்த மாதிரி இருந்தது பார்த்திங்கன்னா உருவாகிருக்கும். ஓகேவா? இந்த இரும்பு அதாவது துருன்னு சொல்லுவாங்க, அது அப்படிங்கிறது உருவாகிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அது வந்து என்னது ஒரு வேதியியல் மாற்றம். அடுத்து 68.
பனிக்கட்டி உருகுதல் என்பது யாது? இயற்பியல் மாற்றம். முதல்ல இன்னொன்று சொல்லிக்கிறேன், வேதியியல் மாற்றம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மீளா மாற்றம். ஏன்னா ஒரு பொருள் அந்த பொருளில் ஒரு மாற்றம் அடைஞ்சிருச்சுன்னா திரும்ப பழைய பொருள் ஆகாது. அதனால் பார்த்திங்கன்னா அது மீளா மாற்றம். வேதியியல் மாற்றம் எப்போதுமே பார்த்திங்கன்னா மீளா மாற்றமாக தான் இருக்கும். அதே மாதிரி இயற்பியல் மாற்றங்கிறது பார்த்திங்கன்னா எப்போதுமே மீள் மாற்றமாக தான் இருக்கும். அது எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், பனிக்கட்டி உருகுதல். இப்போ நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு கிளாஸ் டம்ளரில் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, ஃப்ரீசரில். ஓகேவா? ஸோ ஒரு 2 hours கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து கட்டியாக இருக்கும். அப்படி தானே? ஸோ அந்த பனிக்கட்டி அப்படிங்கிறது தண்ணீர் அப்படிங்கிறது பனிக்கட்டியாக மாறுகிறது. ஓகேவா? மறுபடியும் அந்த டம்ளர் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து நீங்கள் வெளியே வச்சுருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக என்னது வாட்டர் ரெசிஸ்டண்ட்டுக்கு வந்துடும். ஸோ அப்போது ஒரு பொருள் அந்த இயல்பு நிலைக்கு திரும்பவே ஆனால் அது வந்து இயற்பியல் மாற்றம். எடுத்துக்காட்டு துணி சோப் போடுறது கூட சொல்லலாம். அதாவது நீங்கள் துணியை சோப் போட்டும்போது துணி வந்து பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்கும். அடுத்து நீங்கள் அது காயப்படும் போது பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் இயல்பு நிலைக்கே பார்த்திங்கன்னா அது திரும்பிடும். இதுவுமே ஒரு இயற்பியல் மாற்றம் தான். இது ஒரு மீள் மாற்றம். ஏன்னா பழைய நிலைக்கு பார்த்திங்கன்னா பொருட்கள் திரும்பிவிடும். அதனால் இது வந்து ஒரு மீள் மாற்றம். இயற்பியல் மாற்றங்கள் எல்லாமே. 69வது கேள்வி. ஒரு திடப்பொருள் திரவமாகாமல் நேரடியாக வாயு நிலைக்கு செல்லும் செயல். இது முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் கூட. என்னது? பதங்கமாதல். எடுத்துக்காட்டு என்னது? நம்ம கற்பூரம். அடுத்து பார்த்திங்கன்னா நாப்தலின் பால், அதாவது அந்துருண்டன்னு சொல்லுவாங்க. அல்லது ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா பாச்சாவுரணம்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடெலாம் பார்த்திங்கன்னா பாச்சாவுரணம் அப்படிங்கிற பேர்லேயே சொல்லுவாங்க. இந்த பீரோலாம் பார்த்திங்கன்னா பள்ளி வராமல் இருக்க போட்டு வைப்பாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து திடப்பொருள். அப்படி தான் நீங்கள் கற்பூரம் எடுத்துக்கோங்க, சூடம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து ஒரு திடப்பொருள் தான். அப்படி தான் கட்டியாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வெப்பப்படுத்தும் போது அது வந்து திரவ நிலைக்கு மாறாமல், அதாவது தண்ணி ஆகாமல் என்ன பண்ணுறது? காற்றோட காற்றா கலந்து போயிடும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு. ஓகேவா? ஒரு திடப்பொருள் திரவமாகாமல் நேரடியாக வாயு நிலைக்கு செல்லும் நிகழ்வு என்னது? பதங்கமாதல். 70வது கேள்வி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களின் சேர்க்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா மூலக்கூறுகள். நான் அப்போ சொன்னேன் இல்லையா? ஸோ பருப்பொருட்கள் எல்லாமே மூலக்கூறுகளால் ஆனது. அந்த மூலக்கூறுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பல அணுக்கள் சேர்ந்து உருவானது தான் மூலக்கூறு. எடுத்துக்காட்டு ஜெயமொழி சொல்லுவார் இல்லையா, என்ன படத்தில்? பேராண்மை படத்தில் சொல்லுவார் இல்லையா? அந்த சாக்பீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசி மிஞ்சிறது என்னது? சுண்ணாம்பும் இதுதான் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்படி பல அணுக்கள் சேர்ந்து உருவானது தான் ஒரு பொருள். ஓகேவா? மூலக்கூறு. அந்த பல மூலக்கூறுகள் சேர்ந்து உருவானது தான் ஒரு பொருள். எடுத்துக்காட்டு சாக்பீஸ். அடுத்து 71வது கேள்வி. தங்கத்தின் தூய்மை எந்த அலகால் அளக்கலாம்? ஓகே, கேரட். ஓகேவா? ஸோ கேரட் அப்படிங்கிற அலகால் தான் பார்த்தீங்கன்னா அந்த தங்கத்தினுடைய தூய்மையை அளக்கலாம். ஓகேவா? ஸோ சுத்தமான தங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 24 கேரட்ஸ். ஓகேவா? ஆனால் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 26 கேரட். ஓகேவா? சுத்தமான தங்கம் எடுத்துக்கிட்டால் 26 கேரட்டு. நம்ம யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா 24 கேரட். மிச்சம் 2 அந்த கிராம் கேரட் எங்கே போச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து செம்பு அல்லது அந்த மாதிரி உலோகங்கள். ஓகேவா? ஸோ பித்தளை அல்லது செம்பு பார்த்திங்கன்னா கலந்து செய்வாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த தங்கம் 2 பாயிண்ட் இந்த கேரட் அப்படிங்கிறது இழந்துடும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அணிகலன்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 24 கேரட் தங்கம் தான். ஆனால் சுத்தமான தங்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 26 கேரட் தங்கம். அடுத்த கேள்வி 22 கேரட் தங்கத்தின் உள்ள தூய சதவீதம் என்ன? 91.6. நம்ம போடுறீங்க இல்லையா, நகையெல்லாம் கேட்பாங்க. இது வந்து 916 முத்திரை கூட்டதா, ஹால்மார்க் முத்திரை இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. அது ஆக்சுவலாக 916 கிடையாது, 91.6 தான். பார்த்தீங்கன்னா அந்த சுத்த தங்கம் 22 கேரட். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த சதவீதம் பார்த்திங்க அப்படின்னா அதில் செம்பு அல்லது பார்த்திங்கன்னா பித்தளையை கலந்து செஞ்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ சுத்தமான அந்த 22 கேரட்டினுடைய மதிப்புன்னு கேட்டாங்கன்னா 91.6ன்னு சொல்லுவாங்க. அதாவது 91.6. நம்ம சேர்த்து சொல்லும்போது 916ன்னு சொல்லி பழகிடுவாங்க. அடுத்து 73வது கேள்வி. குடிநீரில் உள்ள மாசுக்களை நீக்க பயன்படும் முறை யாது? எதிர் சவோடு பரவல். ஸோ அந்த எதிர் சவோடு பரவல் முறை எங்கே பயன்படும் பார்த்திங்க அப்படின்னா கடல் நீரை குடிநீராக்கல் திட்டம். எங்கே இருக்குது? நம்ம ஒரு ஊர் உண்டு சென்னையில், என்ன ஊருன்னு தெரியல. ஸோ அங்கே விழிஞ்சம்ல, அது வந்து வேறு. ஸோ ஒரு ஊரில் பார்த்திங்க அப்படின்னா அந்த திட்டம் இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த முறை தான் பார்த்திங்கன்னா பயன்படும். அது நம்ம இதன் மூலமாக தான் பார்த்திங்கன்னா கடல் நீரை வந்து பார்த்திங்கன்னா குடிநீரை ஆக்கிட்டு இருக்காங்க. அடுத்த கேள்வி 74வது கேள்வி. பூமியை சுற்றியுள்ள காற்றால் ஆன மேலறையின் பெயர் என்ன? வளிமண்டலம். ஓகேவா? ஸோ பூமியை சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டருக்கு உள்ள வரைக்கும் பார்த்திங்கன்னா வளிமண்டலம் அப்படிங்கிறது காணப்படும். ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் தான் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. 75வது கேள்வி. சூரியனிலிருந்து வரும் புற ஊதா கதிர்கள் தாக்கத்தில் இருந்து பூமியை பாதுகாப்பது எது? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஓசோன் படலம். ஸோ அந்த ஓசோன் படலத்துடைய அந்த முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா ஓசோன் படலத்தின் அந்த வேதியியல் வாய்ப்பாடு என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ O2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சிஜன். அப்போ ஓசோனுக்கு பார்த்திங்க அப்படின்னா O3. ஓகேவா? இதுதான் பார்த்திங்கன்னா ஓசோன் படலத்தின் வேதியியல் வாய்ப்பாடு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மூவணு மூலக்கூறுக்கு எடுத்துக்காட்டு தருகன்னு கேட்டால் நீங்கள் என்ன போடலாம்? இந்த ஓசோன் அப்படிங்கிறத போடலாம், O3. அடுத்த கேள்வி. காற்று என்பது கலவை என கூறியவர் யார்?
ஜோசப் பிரிஸ்லி இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனை கண்டுபிடிச்சிருப்பார். ஓகேவா? யார்? ஜோசப் பிரிஸ்லி. அடுத்த கேள்வி அதான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதாவது காற்று என்பது கலவை. ஏன்னா காற்றில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நைட்ரஜன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், அடுத்து பார்த்தீங்கன்னா சிறிதளவு கார்பன் டை ஆக்சைடு, அடுத்து ஆர்கான், நியான் இந்த மாதிரி மந்த வாயுக்களும் பார்த்தீங்க அப்படின்னா காற்றில் இருக்குது. குறைந்த லெவலாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதிகபட்சமாக இருக்குது நைட்ரஜன், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன். ஓகேவா? ஸோ அதில் ஆக்சிஜன் இருப்பதை கண்டுபிடிச்சவர் தான் யார்? நம்ம ஜோசப் பிரிஸ்லி. அதாவது அவர் ஆக்சிஜன் சொல்லி கண்டுபிடிச்சிருக்க மாட்டார். இதில் 2 கலவை இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா தீயை அணைக்க உதவும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தீ எரிய உதவுகிறது. ஸோ இந்த தீ எரிய உதவு வாயு தான் அவர் கண்டுபிடிச்சிருப்பார். யார்? ஜோசப் பிரிஸ்லி. அதுக்கு ஆக்சிஜன் சொல்லி பேர் வச்சவர் தான் யார்? லவாய்சியர். அடுத்த கேள்வி அதுதான். ஓகேவா? ஆக்சிஜன் பெயரிட்டவர் யார்? லவாய்சியர். ஸோ ஜோசப் பிரிஸ்லி பார்த்திங்க அப்படின்னா காற்றில் ஏதோ 2 வாயுக்கள் இருக்குது. அதில் ஒன்று தீ எரிய வைக்குது, ஒன்று தீ அமைக்குது. தீ எரிய வைக்கிறது என்னது? ஆக்சிஜன். தீ அணைப்பது என்னது? கார்பன் டை ஆக்சைடு. இப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு ஓகேவா? ஆனால் அவருக்கு பேர் வைக்க தெரியாது. பின்னாடி வந்து லவாய்சியர் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஆக்சிஜன் என பெயரிட்டிருப்பார். அடுத்து அதே மாதிரி இன்னொரு வாயு இருக்குது. ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இல்லை, அதில் நைட்ரஜனும் பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லி ரூதர்போர்டு அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருப்பார். அப்போ நைட்ரஜனை கண்டறிந்தவர் யார்? ரூதர்போர்டு. ஓகேவா? நைட்ரஜன் பெருமளவு இருக்கும். ஓகேவா? கிட்டத்தட்ட 78% பார்த்திங்க அப்படின்னா நைட்ரஜன் தான் இருக்கும். 21% பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் இருக்கும். மற்ற இருக்கக்கூடிய 1% பார்த்திங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, நியான், ஆர்கான் மந்த வாயுக்கள் காணப்படும். அடுத்து 80வது கேள்வி. ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்தும் போது எரிபொருளுடன் சேர்க்கப்படுவது எது? O2. O2னா என்னது? ஆக்சிஜன். O3னா ஓசோன், O2னா ஆக்சிஜன். ஓகேவா? ஸோ ஆக்சிஜனை பார்த்திங்க அப்படின்னா அந்த ராக்கெட் செலுத்தும் போது அந்த எரிபொருள் இருக்குது, அதாவது ஃபியூல்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணுவாங்க ஆக்சிஜனை. ஏன்னா அந்த ஃபியூல் எரியதுக்கு உதவக்கூடியது என்னது தான்? அந்த ஆக்சிஜன் தான். 81. தாவரங்களில் வாயு பரிமாற்றம் எதன் மூலம் நடைபெறுகிறது? இலை துளை வழியாகத்தான் பார்த்திங்கன்னா வாயு பரிமாற்றம் நடைபெறும். வாயு பரிமாற்றம் என்னது? நம்ம எப்படி நுரையீரல் மூலமாக மூச்சுக்குழல் மூலமாக சுவாசிக்கிறோமோ அதே மாதிரி இலைகளும் பண்ணும். ஓகேவா? அது எதன் மூலம் பண்ணும்? இலை துளைகள் வழியாக பண்ணும். 82வது கேள்வி. ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடப்படும் வாயு என்ன? ஸோ இது இந்த கொஸ்டினில் குழப்பம், அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க, சொல்லிட்டு தரேன். ஸோ அதாவது ஒளிச்சேர்க்கைன்னு ஒன்றும் இல்லை அப்படி தான். ஸோ தாவரங்கள் தனக்கு தேவையான உணவுகளை ஒளிச்சேர்க்கை மூலமாக தயாரித்து கொள்ளும். ஸோ அப்போது பார்த்திங்க அப்படின்னா அது வெளியிடக்கூட வாயுன்னு பார்த்திங்கன்னா O2, அதாவது ஆக்சிஜனை வெளியிடும். ஓகேவா? ஸோ ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் வெளியிடக்கூட வாயுன்னு கேட்டிங்கன்னா O2, அதாவது ஆக்சிஜன். இதே இது இரவு நேரங்களில் நார்மலாக இருக்கும்போது ஒளிச்சேர்க்கை நடைபெறாது. ஏன்னா ஒளிச்சேர்க்கை நடைபெற தேவையான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா சூரிய ஒளி, அது இரவில் கிடைக்காது. ஓகேவா? ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இரவில் ஆக்சிஜன் வெளியிடாமல் கார்பன் டை ஆக்சைடு மரங்கள் வெளியிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா பெரியவர்கள் பார்த்திங்கன்னா நைட்டு நேரத்தில் மரத்துக்கடியில் படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது பேய் பிசாசுலாம் கிடையாது. அது மரங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒளிச்சேர்க்கை நடைபெறாத போது பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற அந்த வாயுவை வெளியிடும். அது பார்த்திங்கன்னா அதிக அளவு நம்ம சுவாசிக்கும் போது நம்மளுடைய உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டுரும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் மரத்துக்கடியில் படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் வெளியிடக்கூட வாயுன்னு கேட்டால் ஆக்சிஜன். இரவு நேரங்களில் நார்மல் டைமில் ஆக்சிஜன் வெளியிடாமல் என்னதை வெளியிடும்? கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறத வெளியிடும் மரங்கள். 83. CO2 எந்த வெப்பநிலையில் திடப்பொருளாக மாறும்? ஸோ அதாவது கார்பன் டை ஆக்சைடை பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்க எங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மீன்கள் இருக்குல்லையே அதை பதப்படுறதுக்கு பயன்படுத்துவாங்க. உலர்பனிக்கட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த உரைய வைக்கக்கூடிய பொருட்கள், பால், இந்த மாதிரி விஷயங்களையும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் எடுத்து போகக்கூடிய பொருட்களும் பார்த்திங்கன்னா இந்த உலர்பனிக்கட்டி அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. இதை கார்பன் டை ஆக்சைடை நீங்கள் வந்து வாயு நிலையில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை ஒரு 57 டிகிரி செல்சியஸ்க்கு -57 டிகிரி செல்சியஸ்க்கு ஓகேவா நீங்கள் குளிர்விக்கும் போது அது வந்து உலர் பனிக்கட்டியாக மாறிவிடும். எவ்வளவு? 57 டிகிரி செல்சியஸ் மைனஸ் வரும்னு நினைக்கிறேன். அடுத்து உலர் பனிக்கட்டி என்பது என்ன? திட கார்பன் டை ஆக்சைடை தான் பார்த்தீங்கன்னா உலர் பனிக்கட்டின்னு சொல்லுவாங்க. சொன்னேன் இல்லையா? ஒரு -57 டிகிரி செல்சியஸ்க்கு நீங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடை குளிர்விச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உலர் பனிக்கட்டி கிடச்சிடும். ஸோ உலர் பனிக்கட்டினா ஒன்றும் இல்லை, திட கார்பன் டை ஆக்சைடை தான் பார்த்தீங்கன்னா உலர் பனிக்கட்டி என்று அழைப்பார்கள். 85வது கேள்வி. புவியின் மொத்த பரப்பில் எத்தனை பங்கு நீர் சூழ்ந்துள்ளது? இது பார்த்திங்கன்னா போன வருடம் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். இந்த கேள்வி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 5ஆம் வகுப்புலையும் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ போன வருஷம் பிசி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அது 5ஆம் வகுப்புலேருந்து கேட்கப்பட்ட கேள்வி. நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். 5ஆம் வகுப்பில் அறிவியல் பாடப்புத்தகமாக நினைக்கிறேன், சமூக அறிவியல் பாடப்புத்தகமாக தெரியல, அதில் கேட்டிருந்தாங்க உலகில் எத்தனை பங்கு நீர் சொல்லி கேட்டிருந்தேன். ஓகேவா? 4/3 பங்கு பார்த்திங்கன்னா நீர் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதாவது கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ்? 70% என்ன தான் இருக்கும், நம்ம இதில் நீர் தான் இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா 4/3 பங்குன்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி 86வது கேள்வி. புவியில் காணப்படும் நீரில் எத்தனை சதவீதம் நீரானது உப்பு நீர்? ஸோ அதாவது பூமியில் பார்த்திங்கன்னா 3 பங்கு நீர் இருக்குன்னு பார்த்தாச்சு. அந்த நீரில் 97% பார்த்திங்க அப்படின்னா உப்பு நீர் தான். ஏன்னா எல்லாமே என்னது? கடல்களாக இருக்குது. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 3% பார்த்திங்கன்னா நன்னீர். அந்த நன்னீர்லேயே பார்த்திங்கன்னா குடிக்கத்தக்க நீர்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்.
புவியில் காணப்படும் நீரில் எத்தனை சதவீதம் நன்னீர் சொன்னோம் இல்லையா? ஸோ 97% உப்பு நீர், 3% நன்னீர். அடுத்து 88 உலக நீர் தினம் எப்போது? மார்ச் 22. இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா போன தமிழ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அப்படி தான். ஸோ மார்ச் 20 சிட்டுக்குருவிகள் தினம். சிட்டுக்குருவி காட்டுக்கு போய் நீர் இல்லாததாலும் வானிலை சரியில்லாததாலும் காசநோய் வந்து இறந்தது. அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லிடுவேன், சாரி ஷார்ட்கட் சொல்லிட்டேன். இந்த தேதி சொல்லுங்கள். மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் தினம். மார்ச் 21 உலக காடுகள் தினம். மார்ச் 22 உலக நீர் தினம். சிட்டுக்குருவி காட்டுக்கு போய் நீர் இல்லாததாலும் வானிலை சரியில்லை, வானிலை தினம் சொல்லுவாங்க. மார்ச் 23. மார்ச் 24 பார்த்தீங்கன்னா காசநோய் தினம், காசநோய் விழிப்புணர்வு தினம் சொல்லுவாங்க. ஆனால் உலக நீர் தினம் எப்போது? மார்ச் 22. 89 நீராவியை குளிர்வித்து நீராக மாற்றுதல் என்பது என்ன? ஆவி சுருங்குதல். ஓகேவா? ஸோ அதாவது நீராவியை அந்த நீராவியாக இருக்கிறத நம்ம வந்து குளிர்விக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நீராக மாறிடும். எடுத்துக்காட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் ஒரு தண்ணியை கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு அந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஓகேவா? ஸோ அந்த ஆவி போயிட்டு அந்த தட்டில் மோதி வெளியே போக முடியாமல் அது மறுபடியுமே குளிர்ந்து நீராக மாறிவிடும். ஓகேவா? ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஆவி சுருங்குதல்னு சொல்லுவாங்க. 90வது கேள்வி. நீரினை அளக்கக்கூடிய அலகு யாது? கேலன்னு சொல்லுவாங்க. எத்தனை லிட்டரு கேலன் கொடுங்க, எத்தனை லிட்டரு கேலன், லிட்டரு கிடையாது, சரி இத்தனை அளவு கேலன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் பயன்படுத்தக்கூடிய அளவு. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா லிட்டர் தான் பயன்படுத்துவாங்க. 91 ஒரு கேலன் என்பது எத்தனை லிட்டர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3.785 லிட்டர். எவ்வளவு? 3.785 லிட்டர், கிட்டத்தட்ட ஒரு 3.25 லிட்ரு அப்படின்னு வச்சுக்கோங்க, மறக்காது. ஓகே, 3.25 லிட்ரு. ஸோ 3.25 எவ்வளோ வரும்? 3.75 அப்படிங்கிறது வரும். எவ்வளோ இருக்குது? 78 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ 3.75 3.25 லிட்டர் தான் பார்த்திங்கன்னா ஒரு கேலன். அடுத்து 92 மனித உடல் உறுப்புகளின் செயல்பாட்டிற்கு தேவையான நீர். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா எவ்வளோ லிட்டர் நீர் குடிக்கணுமா? 3 லிட்டர் குடிக்கணும். ஸோ 3 லிட்டர் தண்ணி குடிச்சா தான் பார்த்திங்கன்னா அவனுடைய உடல் பாகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சீரான ஒரு முறையில் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 93 வேதியியலில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் யார்? லவாய்சியர். இவர் தான் பார்த்திங்கன்னா நவீன வேதியியலின் தந்தை என்று அழைக்கப்படுவார். யார்? லவாய்சியர். அடுத்து வேதியியலின் தந்தை என்று அழைக்கப்படுவார். ஓகே, வேதியியலின் தந்தை தான் யார்? லவாய்சியர். நவீன வேதியியலின் தந்தையார் லூயி பாஸ்டியர்னு சொல்லுவாங்க. 94 நீரானது ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் இணைந்த உருவான கலவை என நிரூபித்தவர் யார்? லவாய்சியர். இந்த ஒரு பெரும் கண்டுபிடிப்பு தான் பார்த்தீங்கன்னா வேதியியலில் ஒரு புரட்சி ஏற்படுத்தியவர் சொல்லி நம்ம லவாய்சியர் அழைப்பாங்க. என்னது? ஓகேவா? ஸோ நீருக்கு மூலக்கூறு வாய்ப்பாடு என்னது? H2O. ஓகேவா? ஸோ 2 பங்கு ஹைட்ரஜனும் 1 பங்கு ஆக்சிஜனும் இருக்குன்னு சொல்லிட்டு யார் கண்டுபிடிச்சிருப்பா? லவாய்சியர் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருப்பார். H2O அப்படிங்கிறது நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு. 95 எலமெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி என்னும் புத்தகத்தை தற்கால வேதியியலுக்கு அடிப்படையாக அமைந்தவர் யார்? லவாய்சியர். ஓகேவா? ஸோ அப்போ 2 கொஸ்டின் இருக்குது. எலமெண்ட்ரி ஆஃப் கெமிஸ்ட்ரி என்ற நூலை எழுதியவர் யார்? லவாய்சியர். அந்த புத்தகத்தை கொடுத்தவர் யார் கேட்டால் என்னது? லவாய்சியர். 96வது கேள்வி. வேதியியலாளர்கள் மஞ்சளை எவ்வாறு அழைக்கின்றார்கள்? இயற்கை நிறங்காட்டி. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்னது அது pH மதிப்பு ஒரு தாள் ஒன்று என்னத்தால் அது pH தாளா? இந்த பேப்பர் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? அப்போ பார்த்திங்கன்னா பீட்ரூட், அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள், அடுத்து முட்டைக்கோஸ், இந்த மாதிரி இயற்கையான நிறங்காட்டிகள் தான் பயன்படுத்தியிருக்காங்க அறிஞர்கள். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா மஞ்சளை பார்த்திங்க அப்படின்னா இயற்கை நிறங்காட்டின்னு சொல்லி அறிவியல் அறிஞர்கள் அந்த காலத்தில் அழைச்சிருக்காங்க. 97வது கேள்வி. நாம் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் உப்பு எந்த வேதிப்பொருள்? NaCl சோடியம் குளோரைடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ Na சோடியம், Clனா குளோரைடு. ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சாதாரண உப்பு இருக்குல்ல, கல் உப்பு, அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சோடியம் குளோரைடு. அதனுடைய வேதி வாய்ப்பாடு தான் பார்த்திங்கன்னா NaCl. 98வது கேள்வி. வெங்காயத்தோலில் பொதிந்துள்ள வேதிப்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப்பேன் தயால் ஆக்சைடு. இந்த ப்ரொப்பேன் தயால் ஆக்சைடு தான் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் உரிக்கும் போது நம்ம கண்ணிலிருந்து கண்ணீர் வர்றதுக்கு தேவையான கண்ணீர் வரக்கு காரணமான ஒரு வேதிப்பொருள். அந்த வேதிப்பொருள் பேர் என்னது? ப்ரொப்பேன் தயால் ஆக்சைடு. இதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் உரிக்கும் போது அல்லது அந்த தோலை இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் இருந்து தண்ணீர் ஆட்டோமேட்டிக்காக வரும். 99வது கேள்வி. அதிகளவு கரைகளை உடைய துணிகளை வெளுப்பதற்கு பயன்படுவது பார்த்திங்கன்னா சலவை தோல். என்னது? சர்ஃப் பொடி. நம்ம யூஸ் பண்ணுற சர்ஃப் பொடி தான் என்னது? அந்த அழுக்குகளை பார்த்திங்கன்னா எடுக்க சொல்லுவோம். சோப்புங்கிறது பார்த்திங்கன்னா வேறு, அது வந்து பார்த்திங்கன்னா சோப்பில் வந்துடும். இது சலவை தூள் அப்படிங்கிறது சர்ஃப் பொடி. ஓகேவா? அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், 100வது கேள்வி. சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் என்ன? NaOH, அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா சோப்பு தயாரிக்க பயன்படும். ஓகேவா? அதாவது காரம், சோப்புங்கிறது காரம். ஸோ இதோட 100 கேள்வி முடிஞ்சது. ஓகே, ஸோ அப்போது
போன வகுப்பில் ஒரு 50, இந்த வகுப்பில் ஒரு 50, கிட்டத்தட்ட 100 கொஸ்டின் கொடுத்துருக்குறேன். இன்னொரு கிட்டத்தட்ட 100 கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? 6ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின் இருக்கும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 200 கொஸ்டின் இருக்கும். 200 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அது மட்டும் கிடையாது, இதிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாமாக இருக்கட்டும், பிஜி எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த எக்ஸாமுக்கு தேவையான கேள்விகள் வரும். கிட்டத்தட்ட 25 நிமிஷம் ஆயிடுச்சு வீடியோ. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா இதோடைய கண்டினியூட்டியே கொடுப்போம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வியூஸ் கொடுங்க, நிறைய பேர் பாருங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஓகே, லைக் போடுங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கணும். ஓகேவா? இந்த இதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் வீடியோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸுக்கு, அதாவது சமூக அறிவியலுக்கு வீடியோ கொடுக்கலான்னு இருக்கிறேன். அது வந்து இந்த வீடியோக்கு நல்ல வியூஸ் போச்சு, லைக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எனது கட்டாயம் சோஷியல் சயின்ஸு கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிசிஎஸ்ஏ படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.